கேர்டா பாட்டுல வந்து பாட்டு மாமா அறிவு இருக்கா இல்லையா? வேம்பு ஏன் வேம்பு என்ன இப்படிலாம் போட்டுற? நான் யோசிச்சு பாக்குறேன், நான் கேரவான் போறேன், சேஞ்ச் பண்றேன் வரேன், இப்படியே தான் இருந்தது. திரும்பி பார்த்தா என்னோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க 12 காஸ்டியூம் மாத்திருக்கேன். ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன் அண்ட் ஷீலா, இவங்க 2 பேரும் வந்து நடிச்சிருக்கக்கூடிய வேம்பு படத்தோட இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கோம். அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வேம்பு படத்தை பற்றியும் அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நாங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது உங்களோட ஒரு பேரை பற்றி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோன்ற இதில் இருந்தேன். அந்த ஒரு சின்ன அந்த ஒரு குறும்புத்தனத்தோட ஒரு பேர் இருக்கும்ல, சண்டை போட்டுட்டே இருந்தாலும் அங்க ஒரு லவ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அழகா இருந்தது. அண்ட் ஒரு மெசேஜ் உள்ள படம் அப்படின்றதுமே வந்து தெரிஞ்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்கண்ணா. எக்ஸ்பீரியன்ஸா வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் நினைச்சேன் இந்த லொக்கேஷன்ல வந்து இவ்வளோ கிருஷ்ணகிரினாலே வந்து லைக் அங்கே ஒரு நல்ல ஒரு ட்ரையான ஹில்ஸ் அந்த மாதிரியான அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து லைக் கொடைக்கானல் மாதிரியான அந்த மாதிரியான ஒரு பசுமையான இடங்களும் அங்கே இருக்கு அப்படின்றது. அந்த மாதிரி என்னோட ஒப்பீனியன் நிறைய சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் படத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் படத்து ஷூட்டிங் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. லைக் அது ஒரு ஃப்ளோவில் அப்படியே வந்து ஒர்க் ப்ரெஷரே இல்லை. ஆனால் ஹெக்டிக்காக வேலை பார்த்தோம் எல்லாருமே. ஆனால் அந்த ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை. முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு படத்தையே ஒரு 20 டேஸில் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு பெரிய ஓ வா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். லைக் ஹரி அவங்கள எனக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப நாளாக வந்து சேர்ந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷ் இருந்தது. அதை நான் அவங்ககிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், நல்ல நடிகர் நீங்கள், உங்கள் கூட சீக்கிரமே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கும்போது அது இந்த படம் மூலமாக அது நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஸோ ஹாப்பி. குரூவாகவே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு குரூ. நம்மளை வந்து லைக் எந்த ஒரு டென்ஷனும் கொடுக்காம ரொம்ப காமாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ண படம் இது. ஸோ ஹாப்பி. இப்போ May 23 ரிலீஸ் ஆக இருக்குது. ட்ரைலர் நல்ல ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி. நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது விஷ் பண்ணி நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பி. நானும் வெயிட் பண்ணுறேன் 23 எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் மக்கள்கிட்ட அப்படின்னு. கண்டிப்பாக உங்களோட ரோல்ஸ் எப்பவுமே யூனிக்காக இருக்குன்றப்ப இதுலேயுமே அந்த ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கீங்கன்றதை பார்க்க முடிஞ்சது. நாங்களுமே ரொம்ப அவேட்டிங்காக இருக்கும் இந்த படத்தில் என்ன புதுசாக நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றது. சார் உங்ககிட்ட வரணும்னா நீங்களுமே வந்து சொல்லணும்னா 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு யூனிக்கான கேரக்டர்ஸ் பண்ணாலுமே அது சின்ன கேரக்டராக இருந்தாலுமே சில படங்களில் செம்ம இம்பாக்ட் இருக்கும். 2 பேருமே அப்படி தான் கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணி வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த படத்துலையுமே நீங்க 2 பேரும் பண்ணும்போது அது இன்னும் உங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்கப்பா அப்படின்னா இன்னுமே அதுல வந்து நாங்க எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள் இருந்தது. ட்ரைலர்ல பார்க்கும்போது கொஞ்சம் ரிவீல் பண்ணிருக்கீங்க. ஆனா படத்துல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஆல்ரெடி நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு ஜோன்ல இருந்து நடிக்கும் போது ரொம்ப நாள் ஆசை நடந்துருச்சு அப்படின்ற ஒரு வைப்ல இருந்திருப்பீங்க. செட்ல எப்படி இருப்பீங்க? ஆக்சுவலி செட்டில் எப்பவுமே ஜாலியாக தான் இருக்கும். செட்டில் முதல்ல டைம் இருக்காது இருக்கிறதுக்கு. ஏன்னா ஒர்க்குன்னு போயிட்டே இருப்போம் நாங்கள். அதான் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஒரே ஷெடியூலில் எடுத்த படம். ஏன்னா அதில் கிளைமேட்டிக் சேஞ்சாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஷெடியூலில் நாங்கள் ஃபாஸ்ட்டாக பிளான் பண்ணி பண்ணாது. ஸோ செட்டில் வந்து எங்களுக்கு பெரிய டைம் இருக்காது. ப்ளஸ் ஒர்க்கிங் ஸ்பேஸ் தான் வந்து என்னென்னா அவங்க ஒரு இன்புட் போடுவாங்க, நான் ஒரு இன்புட் சொல்வேன். ஸோ அது மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்சிலேயே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். வேம்பு பற்றி சொல்லணும்னா வேம்பில் வந்து நிறைய வந்து ஒரு ஆக்டிங்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இந்த படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிங்கான ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஏன்னா அந்த கதையில் அந்த கேரக்டர் வெற்றிக்கும் சரி வேம்புக்கும் சரி, வெற்றின்ற கேரக்டர் ப்ளே பண்ணும்போது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா
டெய்லியுமே டே பை டே நம்ம வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ஒரே ஃப்ளோவில் இல்லாமல் படம் ஒரு ஃப்ளோவில் போவோம், திடீர்னு எமோஷ்னலாகவும் திடீர்னு ஜாலியாகவும். ஸோ அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய படத்தில் இருக்குது எமோஷ்னல். ஏன்னா ஹியூமனுக்குள்ளே நம்மளுக்குள்ளே டெய்லியுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்குள்ளே நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது நிறைய ஒர்க் பண்ணுறதோட ப்ராப்பராக கரெக்டாக ஒர்க் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் அது பண்ணப்பட்டது தான் வேம்பு. ஸோ என்னோடய ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வெற்றியாகவே அப்படி தான் அதுக்குள்ளே வந்தது. நல்லாவும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நிறைய பேர்கிட்ட நல்ல டாக்ஸ் வந்திருக்கு, நிறைய விஷஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படம் பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, டீமாகவே நல்லா வந்திருக்கு, படம் சூப்பராக வந்திருக்கு பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கும் அந்த ஃபீல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுன்றது சில படங்கள்ல இருந்து தான் ஓகே ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் பார்க்க போகலாம் அப்படின்ற ஒரு வைப் இருக்கும். அது இந்த ட்ரெய்லரில் இருந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி லைக் அந்த லொக்கேஷன்ஸ் பேஸ்டு சினிமாட்டோகிராஃபர்ஸ் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவருக்கு தான் அங்கே மெயின் ஸ்ட்ரகிளே இருந்திருக்கும். அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸை வந்து மேனேஜ் பண்ணி ஃப்ரேம்ஸை ப்ராப்பராக நம்ம செட் பண்ண லைட்டிங் போகுன்ற பிரச்சனைலாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி சார் இந்த படத்துல மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலா ஹரியோட போர்ஷன் பிகினிங்ல ஷூட் பண்ணோம். அது என்னன்னா ராவா நேச்சுரலா என்ன லைட் இருக்கோ அதுதான். நாங்க ஒரு தெர்மோகோல் கூட யூஸ் பண்ணல. அப்படியா? ஆமா. ஓகே. என்ன நேச்சுரல் லைட் கொடுக்குதோ அதுதான். சோ அவரோட கேரக்டரை நாங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த ஊர்ல எப்படி இருப்பாரோ அப்படிதான் நாங்க காட்டணும்ன்றது. அவர் யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ்லாம் கூட அந்த ஊர்ல வாங்குனதுதான். ஓகே. சோ காஸ்டியூம் நாங்க எடுத்துட்டு போல இது. ஓகே. அவர் மெஷர்மென்ட் கேட்டுட்டு ஜஸ்டின் அதுல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாப்ல. அங்கே காஸ்டியூம்ஸ் வாங்கி அந்த ஊர் மக்களுக்கும் அவருக்கும் வித்தியாசமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இவங்களோட காஸ்டியூம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 days நாங்கள் நேச்சுரல் லைட்ல தான் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறமா யூனிட் வர வச்சு நைட் எஃபெக்ட் அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஓகே சார். உங்களுக்கு மேஜராக ஏதாவது ஒரு சீன் எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் வி ஃபேஸ் இட், அதை வந்து நாங்கள் டேக்கிள் பண்ணி எடுத்தோம்னா என்ன சீன் இருக்கும்? இல்லை நாங்கள் கஷ்டப்படல. எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு நேச்சர். இவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில போறாங்கன்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அது நைட் எஃபெக்ட் பிளான் பண்ணிட்டோம். ஸோ லைட் பண்றதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த இடத்துல நாங்க டிஸ்கஷன் ஆரம்பத்துல பண்ணும்போது ரெயின் எஃபெக்ட் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் அந்த இடத்துல வண்டி போகிறதுக்கோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு மழை. அந்த டைம்ல பர்டிகுலரா மழை. இது பிளஸ்ட் நமக்கு இந்த 1 hourல ஷூட் பண்ணிக்கணும். ஷீலா உங்களுக்கு ஓகேவா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 1 hourல அந்த நேச்சுரல் ரெயின் எஃபெக்ட்ல நாங்க ஷூட் பண்ணோம். அப்ப படத்துல வர அந்த ரெயின் எஃபெக்ட் வந்து நேச்சுரலா கொடுத்தது. ஓகே ஓகே. இந்த மேஜிக்லாம் நடக்குதுல்ல இந்த மாதிரி படும்போது அந்த டைம்ல எப்படி சார் இருக்கு? ஏன்னா நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி அது நேச்சரே நம்ம கிட்ட கொடுக்கும் போது அந்த சீனும் நம்மளுக்கு வந்து பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்ல? ஆக்சுவலி மேம் நீங்க சொல்லுங்க, ஏன்னா அந்த ரெயின் எஃபெக்ட்ல நீங்க பண்ணிருக்கீங்கன்றப்ப. ஆமா இல்லை சார் வந்து இந்த மாதிரி நாங்கள் அப்படிதான் ஷீலா பிளான் பண்ணியிருந்தோம். ரெயின் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் வந்து டிஸ்கஷனில் அப்படி தான் இருந்தது. பட் வருமா என்ன அப்படின்னு நினைக்கும் போது வந்துருச்சு. உங்களுக்கு ஓகேவா, பண்ணலாமா, நைட்டு அந்த சீக்வன்ஸை முடிச்சிடலாமா அப்படின்னு. பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி போயாச்சு. ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி என்னன்னா நிறையா விஷயங்கள் சேஞ்ச் ஆச்சு அந்த ஊர் சைடு போனதுக்கப்புறமா. இந்த ஊரை பற்றின நிறையா விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. லைக் நேச்சர் இவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போது அது ஒரு குட் சைனாக இருந்தது. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வைப்பு, ஃபீல் குட், அந்த மாதிரியான ஒரு விஷயமா. அன்னைக்கு நான் இத்தனைக்கும் சார் வந்து என்கிட்ட அந்த பர்டிகுலர் டேயில் நான் 12 காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் அந்த டேயில். அதனால தான் சார் வந்து ஓகேவா எடுத்துடலாமா இந்த ஒரு சீன் தான் அப்படின்னு வந்து என்கிட்ட சார் இவ்வளோ பண்ணியாச்சு. இன்னைக்கு போனதே எனக்கு தெரில. நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் கேரவான் போகிறேன், சேஞ்ச் பண்ணுறேன் வரேன், சேஞ்ச் பண்ணுறேன் வரேன், சேஞ்ச் பண்ணுறேன் வரேன், இப்படியே தான் இருந்தது. திரும்பி பார்த்தா என்னோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க 12 காஸ்டியூம் மாத்திருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு. ஓ அப்படியா? ஓ அவ்வளோ மாத்திட்டேன் எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு நைட் நடந்த இன்சிடென்ட் தான் இது. அதனால வந்து சார் வந்து இதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அன்னைக்கு டேவே ரொம்ப பேக்டாக போச்சு. டே முடியும் போது ஐ ஃபீல் ஸோ வா அப்படி சொல்லி ரிலாக்ஸ்டாக வந்து ஒர்க் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு டே. அதனால மறக்க முடியாது. ஓகே நீங்கள் சொல்லுங்கள் சார், செட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சீன் எடுக்கும் போது இந்த வெற்றின்ற கேரக்டர் நீங்கள் சொல்ல மாதிரி அந்த வெற்றி வேம்பு இந்த 2 பேருமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேராக வந்து ரெஜிஸ்டர் ஆகும், கேரக்டர்ஸாக ரெஜிஸ்டர் ஆவாங்க அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த வெற்றி கேரக்டர் பண்ணுறதுக்காக நீங்கள் மெனக்கெட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்காங்க? இந்த படத்தில் எனக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் மேலே ஒரு சேஞ்ச் இருக்குது. ஆக்சுவலாக
அது படம் பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஒரு பெரிய சேஞ்சே இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி எனக்குள்ளே நானே ஒரு காம்படிஷனாக இருந்தேன். அது நல்லாவும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, ஆக்சுவலாக வந்திருக்கு. அது நீங்கள் படம் ரிலீஸ் ஆனால் அதை பற்றி நான் கண்டிப்பாக எல்லாருமே பேசுவாங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா அதுக்கான ஒரு ஒர்க் இருக்குது. அது பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதுக்கான ஒரு ஒர்க் இருக்குது, அதுக்கான ஒரு மெனக்கடல் இருக்குது. அதுவும் நம்மளை பாடியை ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்ணதில் எனக்கே கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆச்சு அதை பண்ணும்போது. ஏன்னா ரெகுலர் பேட்டர்னில் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக சில விஷயங்கள் மெனக்கட்டிருக்கேன். அது படம் பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு. ஏன்னா எனக்கு எப்பவுமே குமரன் சார் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பார், அந்த 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 இடம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க நீங்கள், எனக்கே வித்தியாசமாக ஒரு சேஞ்ச் இருக்குது, நான் லென்ஸில் பார்க்கும்போது ஃபீல் நல்லா இருக்குன்னாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பிளெஸ்டு ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன்.